செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நடிச்சிருக்கிறேன் ஏசாப்பா. பேசுறீங்க நல்ல பிதாவின் ஆவியர் சொன்னீரப்பா. ஆவியன பேசுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை இருந்தால் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பாவங்கள் விருந்த மன்னிங்க. தேவ வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்னியா வெளிப்படுங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, புயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே, புயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு சொல்ற வார்த்தை என்ன? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நாளில் என்ன சொன்னா, பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகளுக்கு என்னன்னா, சில என்னென்ன காரியங்களும் என்ன அவங்க பயம் என்ன செஞ்சு இருக்குது, தாக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், குடும்பத்தை குறித்த ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் என்ன செஞ்சுட்டு இருக்கு கட்டுரை பிள்ளைகளை. இன்னைக்கு உலகத்தை எல்லா பிள்ளைகளையும் தாக்க நினைச்சு இந்த பயம். ஆனா தேவ பிள்ளைகளும் என்ன செய்றாங்க, அந்த பயத்துல என்ன செய்றாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் பயப்படுறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் இப்படிதான் என்ன செஞ்சிருந்தாரு, பயந்து போய் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பயந்து போய் அவர் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கட்டுரை வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமை நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சு, என்னெல்லாம் வந்துச்சு, குழந்தை இல்லாம இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் யாரு, ஒரு பிரஜாதியோட பிள்ளை. அவர் ஆண்டவர் அறியாம இருந்தாங்க, வேறு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்த ஆபிரகாம். ஆனா ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேவன் காமிக்கிற பாதையில அவங்க வந்தாங்க. அந்த இடத்துல அவருக்கு குழந்தை இல்லை, திருமணம் முடிச்சு குழந்தை இல்லாம இருக்கு. அப்போ அவர் நினைச்சாரு, எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பெரிய பயத்துல நினைச்சாரு இருக்கிறாரு. வீட்டுல இருக்கிறாரு, உள்ள போய் இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் பேர் என்ன பேரு, விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தின் தகப்பன் அவர் பேரு. அவர் ஆபிரகாம் தான். அவர் ஆண்டு மேல அவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தை அவர் வைத்திருந்தாராம். அவர் பயந்து போய் உள்ள இருக்கும்போது, பயத்தின் மத்தியில இருக்கும்போது தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்றேன், கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. நாட்கள நீங்க எந்த சூழ்நிலையையும் குறித்து பயப்படாதீங்க. தேவ பிள்ளைகள் எதை குறிச்சு நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கரெக்டா போங்க, தேவனுக்கு பயந்து நடங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தை வாசிக்கணும், ஆண்டு பயந்து நடக்கணும், ஆண்டு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தை தேடணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்தாலும் போதும். உங்க ஆசீர்வாதத்துக்கு மேன்மைக்கு நேரம் நீங்க நினைச்சீங்க போயிடும். உங்க மேன்மை இதுதான், கர்த்தருக்கு பயப்படணும், தேவ ஆலயத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவ சப்தை ஜெபிக்கணும். தேவ சப்தை நினைச்சணும், என்ன பிரச்சனை நமக்கு இருக்கோ அதை தேவனத்தை கற்க நினைச்சணும், சொல்லணும். அப்ப வேதத்துல கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார்களா, கேட்கிறவங்க எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப எந்த ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடமும் கொடுக்கக்கூடாது. சாசனம் இந்த காரியத்தை செய்ய வைப்பான், பயத்தை உண்டு பண்ணுவான், ரெண்டாவது அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. அல்ல தேவ பிள்ளைகளுக்கு நீங்க பயப்படக்கூடாது, அவிசுவாசமான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவிசுவாசமான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் பயந்து நடந்தாலே ஆண்டவர் உங்களை நினைச்சுவாரு, அது வச்சிருப்பாரு. ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உடனே பயந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அவங்க கேட்கிறாரு, ஏன் ஆபிரகாம் கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு
என்ன தருவீங்க கேட்டதும் மகாபலி பலனா இருக்குன்னு ஆண்டு சொல்லிட்டாரு. சரியா எல்லாம் எனக்கு தந்துட்டு மகாபலி பலனா நீங்க இருக்கிறீரே, எனக்கு கேடகமா இருக்கிறீர் ஆண்டவே. ஆனா அந்த அடியனுக்கு என்ன தருவி? அசிங்க வாசிங்க 2ஆம் வசனம். அல்லேலூயா. அர்த்தம் கேட்கிறார். அவங்க கேட்கிறாரு. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரிக்கானா இருக்கானே அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ சொல்றாரு இவருடைய சூழ்நிலை இந்த வேலைக்காரன் நம்மளுக்கு பிள்ளை ஆயிடுவானா, இந்த வேலைக்காரன் நம்ம சுதந்திரவாதியா, அப்ப நம்மளுக்கு குழந்தை இருக்காதா அப்படிங்கிற ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு எதிர்காலத்தை குறிச்சு நான் இப்படிதான் இருப்பேனா, என்னுடைய குடும்பம் உயர்வுக்கு வர முடியாதா, இல்ல எப்பவும் கடைசியில் இந்த பாடுதானா, இந்த பிரச்சனை தான் பார்த்துட்டு போனோமா அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு நீ பயப்படாத. என்ன செய்யறாங்க? பயப்படாது. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படாது. வெளியே வா. ஆண்டவர் சொன்ன வெளியே வா. அந்த பிரச்சனை விட்டு நினைச்சு வெளியே வா. நான் உன்னை என்ன செய்ய போறேன்? நீ வானத்து நட்சத்திரத்தை என்ன பாரு, எண்ணி பாரு, என்ன முடியுமா என்ன முடியாது, உன்னை இப்படியா நான் ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணல எண்ணி பாரு, என்ன முடியுமா நான் உன்னை இப்படியே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ என்ன ஆட்டு மக்களை குறிக்கிறான் குடும்ப ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்வாங்க. வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாபிலோன் தேசத்துல தானியேல் உயர்த்தப்பட்டாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டாங்க. எகிப்து தேசத்துல யோசேப்பு உயர்த்தப்பட்டாங்க. அப்ப யோசேப்புக்கு பயங்கர பிரச்சனை தான், தானியேலுக்கும் பயங்கர பிரச்சனை தான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயங்கர பிரச்சனை. யாரு? அடிமையா வந்தவங்க. அப்ப அவங்கள இயேசுப்பா எந்த இடத்துல உயர்த்தணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். மொர்தெகாயும் அடிமையா வந்தவங்க தான், எஸ்தர் ராஜாத்தையும் அடிமையா வந்தவங்க தான், அடிமையா ஆகி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இங்க வெளியே வந்த இடத்துல அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை கெஞ்சாரு. 127 நாடு கெஞ்சினாங்க, ராணியா வைத்தாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? மொர்தெகா அவ்வளவு வல்லமாங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறதுக்கு நோண்டி அந்த மொர்தெகாவை அழிக்கிறதுக்கு பிசாசு நிறைய திட்டங்கள் செஞ்சான், போட்டு வச்சிருந்தான். ஆனால் அந்த அழிவுக்கு விலைக்கு அந்த மொர்தெகாவை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். அந்த அழிவுக்கு விலைக்கு அந்த எஸ்தர் ராஜாத்தை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் உயர்த்தினாரு. அதுபோல நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம அழிக்கிற போல வந்துடும். ஐயோ நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் இவங்களோட இருப்பானா இல்லையா அப்படின்னு பல கேள்விக்கு பதில இருந்தாலும் நம் தேவநாயகத்தை சொல்ற ஒரே வார்த்தை நீ பயப்படாத. இந்த வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா உன்னால எண்ணிப்பாரு, என்ன முடியாது அப்படியாவது ஆசிரியப்பேன். கடற்கரை மணலை பாரு, அதை என்ன முடியுமா அப்படியே ஆசிரியப்பேன். நீ எதை குறிச்சு நினைச்சக்கூடாது, பயப்படாத. நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நினைச்சக்கூடாது, பயப்படாத. தேவனுடைய கர்த்தம் என்ன செய்யணும்? அன்னைக்கு இருக்கும் போது வேலை வரும்போது கர்த்தர் நினைச்சுவாரு ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால பயம் என்ற காரியத்தை நம்ம நினைச்சுக்கூடாது, விட்டு விடவே கூடாது. வெளியே ஆண்டவர் அழைச்சு வர்றாரு 5ஆம் வசனத்துல. அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமா, அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எதை குறிச்சு நினைச்சு கூடாது, கலக்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அவங்க நிறுத்தின சிலை எடுத்துட்டாங்க, வணங்கணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. ஆனா தேவனுக்காக வைராக்கியம் நின்னதுனால அந்த பாபிலோன் தேசத்துல அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? உயர்த்தப்பட்டாங்க. அப்ப அழிக்கிறது போல பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தாலும் அது நம்ம சேதப்படுத்தவே படாது, வெளியேறி போயிடும். பிரச்சனைகள் வெளியேறி போயிடும். அல்லேலூயா. தானியேலை அழிக்கிறதுக்காக நிறைய திட்டம் போட்டாங்க, அந்த சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் எதுக்கு குறிச்சு என்ன செய்யல, பயப்படல. சிங்க கவியில தூக்கி போட்டாலும் கூட அவன் சிங்க கவியில தூக்கி போடப்படும் எதுக்கு? அவன் ஜெபிக்கிறவனா இருந்ததுனால ஒண்ணு ஜெபத்தை நிப்பாட்டு, இல்லாட்டி நீ ஜெபிச்சினா சிங்கத்து கவியில என்ன போடப்படும் சொல்லுவாங்க. சிங்கக்கவியில போடுறத பத்தி அவன் நினைக்கவே இல்லை. அவன் எப்பவும் ஜெபம் பண்றது போல என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எப்பவும் ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க.
உங்க ஜெபத்தை தடுக்கிறதுக்கு நிறைய அவிசுவாசங்கள் வரலாம். உங்க ஜெபத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பயங்கள் வரலாம். உங்க சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ எதுனால வந்து நிக்கிறது போல காணப்படும். ஆனா அந்த சூழ்நிலை மத்தியில கர்த்தர் வந்து நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ராஜாதி ராஜாவை நமக்கு முன்பாக வந்து நிற்பார். தேவ பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை அழிக்க அந்த விட மாட்டாரு. அந்த இடத்துல தலையை உயர்த்தி கர்த்தர் மேன்மைகளை கொண்டு போவார். தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயத்துக்கு உங்களை என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. சிங்கத்தின் கவியில தூக்கி போடணும், செபிக்கிறத தடுக்கணும். நாங்க ஏற்கனவே அந்த ராஜா வந்து இவனுக்குள் விசேஷ ஆவி இருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்துச்சு அந்த ராஜா உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஆனால் நரிராஜா நினைச்சாரு. ஆனா என்ன செய்யல? அது கையெழுத்து போடப்பட்டிருந்த போது கூட அவன் எப்போதும் 3 வேளை என்ன செஞ்சாரு? ஜெபித்தாரு. தானியேலு அந்த ஜெபத்தை கட்டுடி பிள்ளைகள் நிறுத்திடாதீங்க. எப்போதும் எப்படிலாம் ஜெபிக்கிறீங்களோ தேவனை ஆராதனை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க குடும்பம் எப்பேற்பட்ட மேன்மை நேரம் ஆண்டவர் கொண்டு போவார்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நான் ஜெபத்தை மட்டும் எரிஞ்சிக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கல நான் ஜெபிக்க வேண்டாம் சொல்லி எரிஞ்சிக்கூடாது. ஜெபத்தை தள்ளிடவே கூடாது. உங்க உயர்வே ஜெபத்துல தான் இருக்கு. ஜெபிக்கிற பிள்ளைகளை கட்டண பிசாசே நடுங்குவான். ஜெபிக்கிற அந்த தானியில பார்த்தா மக்கள் இருந்துச்சாங்க, நடுங்கினாங்க. ஜெபிக்கிறதுனாலதான் இவனுக்கு அந்த உயர்வு வரப்போகுது. இந்த ராஜா இவனை உயர்த்தணும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஜெபத்தை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன செய்யல? அந்த ஜெபத்தை அவங்க எப்பவும் செய்யறது போலதான் இருந்துட்டான். ஆனா கையெழுத்து வாங்கினாங்க, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. ஆனா அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகளால அவங்களால இருக்கவே முடியாது. ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தா. ஆனா சிங்கக்கடியில போகும்போது கர்த்தர் அங்க போய் தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரு? பாதுகாத்தாரு. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. சாத்ரேக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு அதிகமாக்குனாங்க. பயங்கரமா உக்கரமா தீ எரிஞ்சிச்சா. அங்கே ஆண்டவர்களை போய் இறங்கினாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல தேவனை கர்த்தர் இறங்கி இறங்குவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். கர்த்தர் தூதனை அனுப்பி இறங்குவாராம். பாதுகாப்பார். சங்கீதம் 34 கூட வசனம் போட்டிருக்கோம். சங்கீதம் 34 கூட கர்த்தருடைய தூதனை அனுப்பி அங்க இருக்கிறாராம். அவர் பிள்ளைகள் பாருங்க, 34:7 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை வரைஞ்சி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. 9 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருக்கு பயந்திருங்க. அவர் பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவு இல்லை. குறைவு காணப்படும் போல் காணப்படலாம். அந்த குறைவை நிறைவாக்குற கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அழிச்சுதான் சொல்லி பிசாசு திட்டப்படுவான். அந்த அழிவுல இருந்து கர்த்தரை பாதுகாக்கிறதுக்குள்ள இறங்கி வருவார். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளாகி நீங்க எந்த காரியத்தை குறித்து நினைச்சுக்கூடாது, கலங்க கூடாது, சோர்ந்து போக கூடாது, பயப்படக்கூடாது, தளர்ந்து போடக்கூடாது. ஏசப்பாவை இறுதி நீங்க பற்றி கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய கருணை செய்வார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா வசனம் இருக்கு, உன்னை வாழாக்குங்கள் தலையாக்குவே நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உயரமான ஸ்தலத்துல உன்னை அடக்க பண்ணுவேன் அங்க சொல்லி இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்தது வைக்கப்படுவான் அங்க சொல்லி இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் கூறுகிறது. நான் தேவ பிள்ளைகளாகி நீங்க எந்த காரியத்துக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கலங்கவே கூடாது. தேவன கர்த்தர் என்னை கொண்டு உயர்த்த போகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னை அற்பமா என்ற மக்கள் மத்தியில என் தலையை உயர்த்தி கர்த்தனை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஒரு வைராகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால் நீங்க எதையும் குறிச்சு எரிச்சு மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, தருவாரு. வானத்து நட்சத்திரத்தை பார்த்தாரு என்ன முடியுமா? நட்சத்திரத்தை யாராவது எண்ணி ஒரு கணக்கு சொல்லிடுவீங்களா? நட்சத்திரத்தை என்ன முடியுமா? நான் பார்த்துட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். புது புது நட்சத்திரம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எண்ணி கொஞ்சம் ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் நட்சத்திரத்தை வச்சீங்கன்னா நம்ம ஒரு 50 எண்ணா அங்க 100 வந்துடும். அல்லேலூயா. அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே மண்ணை நீங்க எண்ண முடியுமா? மண்ணை எண்ண முடியாது. தேவ ஆசீர்வாதம் அதான். அவரால முடியாது. அவர் ஒரு பெரிய அற்புதத்தின் தேவன், பெரிய அதிசயத்தின் தேவன். அவர் மனசுல செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து காட்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நீங்க எந்த காரியத்தையும் சூழ்நிலையும் பார்க்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனம் பொறுத்தவரையில வசனத்துல ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வசனம் அவங்க இந்த ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட போட்டிருக்கோம். நம்ம தகப்பனாகி ஆபிரகாம் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமா?
51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவனா இருந்தாலும் அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் நினைச்சாரு, பெருக பண்ணினேன். அதனால உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் நினைச்சீங்க நோக்கி பாருங்க, உங்களை பெற்ற சாராளை நினைச்சீங்க நோக்கி பாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நாட்களில் ஒருவனாய் இருந்தார், குழந்தை பாக்கியம் இல்லாதபடி என்ன செஞ்சிருந்தாரு, கலங்கி போயிருந்தாரு. ஆனா நான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நட்சத்திரம் யார் சொல்லுங்க? நம்மதான் வாழ்க்கை நட்சத்திரங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காமிச்சது சகல ஜாதி உன்னுக்குள்ள ஆசிரியப்படும் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ நம்மளும் ஆபிரகாமின் சந்ததிகள். அந்த சகையில் என்கிறேன் இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. 18 வருஷம் கூலியே இருந்த இவங்களும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியா இருக்கிறாளே பாரு. அப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் குமாரன் குமாரத்தி. ஆபிரகாம் நம்ம அப்பா வசனத்தில் அப்படியே சொல்லிருக்கு. எல்லாம் ஒரு குழந்தைக்காக இப்படி உள்ள பயந்து போய் உள்ள கிடைக்கிய ஒரு ஆசீர்வாதம், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி உள்ள கிடைக்கிய உன்னை எப்படிலாம் நான் ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருக்கிறேன், அதை நினைக்காம ஏன் இப்படி கலங்கி தவிக்கிறேன் பாரு ஆண்டவர். அலையிலையா அலையிலையா லூயா அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்து போயிடும். அல்லே லூயான்னா தேவனுக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலியே சொல்றதுக்கு என்ன பண்ண விசாஸ் பண்ணுவோம். நிறைய விசாரிப்பிலே சொல்ற சாட்சியில கேட்டிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப எத்தனையோ பிரச்சனை வருவோம். ஆனா அவங்க ஜோம் பண்ணிட்டு போனாங்கன்னு வரும்போது பார்த்தா அவங்க கூட பெரிய போலீஸ்காரங்க வரதுக்கு அனுப்புறான் ஆண்டவர். அதுல பயந்து போயிடுவாங்க. திரும்பி பார்த்தா அவங்க எங்கேயே தங்கி இருக்கிற இடத்த பார்த்தா அவங்க டச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க சுத்தி பயங்கரமா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நிறைய மிஷனரிகள் சொல்ற சாட்சியை நிறைய செஞ்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். சகோதர நமக்கு அப்படித்தான் ஆண்டவர் பாதுகாப்பு. அக்கினி மதியில நம்மள நினைச்சு வரா பாதுகாப்பாரு. அல்லையா? தேவ பிள்ளைல நீங்க எந்த சூழ்நிலையும் நீங்க நினைச்சுக்கூடாது, பார்க்க கூடாது. கத்தரை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது அழகா கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி நீ ஆசிரியப்பேன்னு சொல்லி சொல்ல நீ பயப்படாத, நான் உனக்கு இடமா இருக்கேன், நான் உனக்கு காமெடி பலனா இருக்கேன். பவுலுக்கு சொல்லி முந்தான கூட பிரசங்கம் கொடுத்தேன். அது பவுலுக்கு சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளு எப்ப பார்த்தாலும் என்னை குத்திக்கிட்டே இருக்குது, அது சாத்தானுடைய முள்ளா இருக்கு, அதை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவாரு பவுலு. ஆண்டவர் சொன்னாரு, உன் கிடைக்கிறது என் பலம் ஒரு மாதிரி நான் எடுத்து போடுன்னு சொல்லல. அவரு சரிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, அந்த முள்ள நான் என்ன செஞ்சிருந்தேன் எடுத்து போடுறேன்னு ஆண்டவர் சொல்லல. அது தியானிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ பிறகு என் பலம் பூர்வமா இல்லாருக்கும் விளங்குன்னு ஆண்டு சொல்லியிருப்பாரு. அதே நிமித்தம் ஆண்டவருக்கு இதை அனுமதிச்சுட்டாரு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டாராம். அந்த ஒரு வசனத்தோட வார்த்தைக்கு முடிச்சுருவோம். பாருங்க 2 கொரிந்தியர் என்ன அதிகாரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிறாரு 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவிடத்தில் என்பதை எடுத்து ஆண்டவரே இது எனக்கு குத்துது ஆண்டவரே அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவிடத்தில என்பதை நூறுமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன், மேன்மை பாராட்டுறேன். பலவீனத்தை குறித்து என்ன பலவீனம் தெரியாது, ஆனா அதை குறிச்சு மிகவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அது அப்படியே இருக்கும், நான் நினைச்சேன் உங்க பலவீனத்துல நான் என்னுடைய பலன் பூர்வமா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தேவ பிள்ளைங்க நீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டு சம்பளம் வச்சீங்கன்னா அதுல நம்மளுக்கு அதை வச்சு பயப்படாத, அது பயப்படாதபடி உனக்கு நான் பலன் தருவேன், உடனே நான் ஆசிரியப்பேன், நீ பயப்படாத, அதை குறிச்சுதான் பார்க்காத, நீ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்காத, இது ஒரு நாள் வரும்போது என்ன செய்யும் மறைச்சிடும், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ எல்லாத்தையும் ஜெயித்து எடுப்பேன்னு ஆண்டு சொல்லுவாங்க. இல்லையா? சூழ்நிலைகள் பார்க்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ பிள்ளைகளாக நமக்கு ஆண்டு வச்சுட்டு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னது, சமாதானம் சந்தோஷம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு பேசும்போது அழகா பேசுற, அதான் முக்கியம். ஆண்டு பலன் தான் நம்மளுக்கு வேணும். எந்த சூழ்நிலையும் ஏசப்பா உங்க பலன் எனக்கு வேணும் ஏசப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்க, பலன் தந்துருவாரு. அலையிலையா? பலன் தருவார். எந்த சூழ்நிலையும் ஆண்டு சுமத்து நினைச்சீங்க வைங்க, கண்களை முடிச்சு செபிப்புமா, கத்த பெரிய காரணங்களை செய்வார். அலையிலையா? சங்கீதம் 81 நீங்க வாசிங்க. நீங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து
சோர்ந்து போகாதீங்க. பவுலுக்கு சொல்லுது ஆண்டவர் தான், உன் பிறகத்தின் பலம் உண்மை விளங்கும், எதையும் குறிச்சு சோர்ந்து போகாத அப்படின்னு சொன்னாரு. எதையும் குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா முடித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை எதிர்ச்சுவாரு, உயர்த்தி கனப்படுத்துவாரு. எதையும் நீங்க பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி பேசப்பா. நீ பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, நீ நல்லமையா வெளிப்பட்ட தேவனுக்கு நன்றிப்பா. வேதத்தையும் மறைப்புள்ள வெளிப்படுத்த நம்முடைய பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தரை நாளைக்கு எல்லா மக்களுக்காக நன்றி இசப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையும் உடைய பலத்தால் இடைகட்டி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் உண்மையே இருக்க பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. பலத்தால் இடைகட்டி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் மறுபடி பவுல் சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.